ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 13. இந்த மாதிரி மாணவிகள் காணாமல் போனால் கண்டுபிடிக்க வசதியாகத்தான் கல்லூரி பேருந்தில் உள்ள செக்கிங் ஆஃபீஸர் காலை மாலை 2 நேரமும் வருகை பதிவேடு வைத்து பதிவு செய்வார்கள். அதனால் நிரல்யா கடைசி வகுப்பு வரை இருக்கிறாள். அதே சமயம் மாலை பேருந்தில் வீடு திரும்பலை. அப்ப கல்லூரியில் இருந்தபடியே அவள் வெளியே போனாளா என்று அந்த நிர்வாக அலுவலர் மாலை 6 மணி வரை உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை ஆராய்ந்தார். வகுப்பை விட்டு வெளியே வரும் நிரல்யா தெரிந்தாள். அதன் பின் அவள் கிரவுண்டிற்கு போவது வரை தெரியுது. அதன் பிறகு தெரியலை. கிரவுண்டில் சிசிடிவி இல்லை. ஆனால் கல்லூரி பேருந்து அங்கேதான் நிற்கும். எனவே மற்றவர்களையும் விசாரித்தார்கள். யாருக்கும் தெரியலை. மேலும் வாட்ச்மேன் கிருஷ்ணன் இன்னும் 4 ஆட்கள் அந்த இரவு நேரத்திலும் கல்லூரியில் வளைவோட்டு தேட எங்கேயும் அவள் இல்லை. கிருஷ்ணன் பயந்து போனார். காமாட்சி மருமகளுக்கு 7 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார். மகனுக்கும் 8 மணி வரை பார்த்துவிட்டு சொல்லிவிட்டார். நிமலன் தாயை சமாதானப்படுத்தியவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணினான். பெங்களூர் சென்றிருந்தான் வேலை விஷயமாக. மருமகள் வரும் வரை சமாளித்த காமாட்சி மருமகள் வந்ததும் அப்படியே மயங்கி சரிந்தார். நித்யா கணவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அம்மாவை உடனே தேவகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போ, அப்பா வர லேட் ஆகும், எங்களை எதிர்பார்க்காதே என்றான். நித்யாவும் வாடகை காரில் காமாட்சியை ஏற்றிக்கொண்டு மகளையும் தூக்கி கொண்டு சென்றாள். இரவு 10 மணி வரை மகள் கிடைக்கலை என்றதும் பயந்து போன கிருஷ்ணன் உடனே அண்ணன் ராஜசேகருக்கு ஃபோன் அடித்து சொன்னார். கேட்டவர், இவ்வளவு நேரம் ஏண்டா சொல்லலை என்று சத்தம் போட்டவர் உடனே ஏசிபிக்கு ஃபோன் அடித்து விவரம் சொல்லி உதவி கேட்டார். ஏசிபியும் முறைப்படி அவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்றார். காமாட்சி உடல்நிலை பற்றி சொல்லவும் ராஜசேகரும் அவர் மனைவியும் மருத்துவமனைக்கு வந்தார்கள். வருண் கிருஷ்ணனுடன் காவல் நிலையம் சென்றான். காவல் நிலையத்தில் கிருஷ்ணனை விசாரித்தார்கள். பெண் காணாமல் போனால் முதலில் சந்தேகப்படுவது காதல் என்றுதானே. எனவே கிருஷ்ணனை விசாரிக்க அவர் இல்லவே இல்லை என்றார். எப்படி தாங்க சார், எல்லா பெற்றவர்களும் நம்புறீங்க. எந்த பெண்ணும் பிள்ளையும் தாய் தந்தைக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டா காதலிப்புகிறாங்க? அப்படி இல்லை சார் என்றார்கள். அவர்கள் அனுபவம் அப்படி பேச வைத்தது. பெண்ணின் ஃபோட்டோவை பார்த்த போலீஸார், பெண் ரொம்ப அழகாக இருக்கு, அநேகமாக லவ் மேட்டராக தான் இருக்கும் சார் என்றார் ஏசிபி கிட்ட. ஆனாலும் இரவோடு இரவாக போலீசாரும் கல்லூரி நிர்வாகத்திடமும் விசாரித்தார்கள். நிரல்யா இருந்த இடத்தில் சிசிடிவி இல்லை. அதனால் அவள் இருந்ததோ காரில் ஏறி போனதோ யாருக்குமே தெரியலை. அதிகாலை வந்தான் நிமலன். காமாட்சிக்கு பிரஷர் அதிகமாகி மயங்கி விட்டார். எனவே பேரலைசிக் அட்டாக். இந்த திடீர் அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியலை என்றார்கள். தாயை பார்த்துவிட்டு தந்தையுடன் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் சென்றான். முதல் கட்ட விசாரணையில் கிருஷ்ணன் விசாரித்தவரை தான் தகவல் தெரிந்தது. கல்லூரியில் இருந்துதான் எங்கோ போயிருக்கிறாள் என்று முடிவானது. எங்கே, யாருடன் என்பதுதான் தெரியலை. போலீஸ் 2ஆம் கட்ட விசாரணையாக, உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோனுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா பாருங்க என்றார்கள். கிருஷ்ணன் நிமலனுக்கு எதுவும் வரலை. நித்யாவிற்கு ஃபோன் பண்ணி கேட்க அவளுக்கும் வரலை. அம்மா ஃபோன் வீட்டில் இருக்கு என்றான் நிமலன். முதலில் அதை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் பெரும்பாலும் லவ் மேட்டராக தான் சார் இருக்கும், அதை பாருங்க முதலில் என்றார்கள். நிமலன் வீட்டிற்கு போய் தாயின் ஃபோனை எடுத்து பார்த்தவன் அதிர்ந்தான். ஆமாம், ஏதோ ஒரு ஃபோனில் இருந்து அம்மாவின் ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. அம்மா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என் காதலருடன் திருமணம் செய்து கொண்டேன். என்னை தேட வேண்டாம், மன்னித்து விடுங்கள் என்று வந்திருந்தது. அதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். ஃபோனை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று சொல்ல, நாங்கள் தான் சொன்னோமே சார்,
கல்லூரி பெண் என்றால் லவ் மேட்ராக தான் இருக்கும் என்று சொல்ல, சார் எங்கள் பெண் அப்படி இல்லை, எங்களால் நம்ப முடியலை, நீங்கள் கண்டுபிடித்து கொடுங்க என்றார்கள். கிருஷ்ணனுக்கு சந்தேகமே இல்லை. தன் மகளுக்கு காதல் செய்யவோ வீட்டிற்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணும் அளவுக்கு புத்தி சாதுரியம் இல்லாத பெண். முதலில் அவள் மனதிற்குள் இருப்பதை மறைத்து பேசவே அவளுக்கு தெரியாது. மனதில் பட்டதை யார் இருந்தாலும் சரி பார்க்காமல் பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்டவள் வீட்டிற்கு தெரியாமல் காதல் செய்தாள் என்பதை நம்ப அவர்களால் முடியலை. ஆனாலும் என் மகளை கண்டுபிடித்து கொடுங்கள், நாங்கள் அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிறோம் என்றார்கள். ஏசிபியிடம் பிரஷர் கொடுத்ததால் தேடுவதாக சொன்னார்கள். மறுநாள் மதியம்தான் காமாட்சி ஆபத்து கட்டத்தை தாண்டினார். ஆனாலும் அவருக்கு ஒரு கை கால் செயல்படலை, வாயும் கோணி விட்டது. எம்ஆர்ஐ எடுத்தார்கள். 3 இடத்தில் அடைப்பு இருந்தது. அதற்கான மருத்துவம் பார்த்தார்கள். இப்போது கிருஷ்ணன் மட்டும்தான் ஆஃபீஸில் லீவு போட்டுவிட்டு மனைவியிடம் இருந்தார். காமாட்சி கண்விழித்ததும் மகளை தான் ஜாடையில் கேட்டார். இப்போ எந்த அதிர்ச்சியும் கொடுக்க வேண்டாம் என்று போலீஸில் தேடுறாங்க என்றார். எனவே அதுவே அவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமாக பின்னடைவாகத்தான் இருந்தது. ராஜசேகர் அவர்களும் நிரல்யா காதலித்தாள் என்று நம்ப அவர்களால் முடியலை. ரொம்ப வெகுளியான பெண், எனவே நம்பலை. அதே சமயம் கல்லூரியை விட்டு வெளியே வந்தவள் எங்கே போனாள் என்று தெரியலை. வதனா வந்து காமாட்சியை பார்த்து விட்டு சென்றாள். உறவுகள் யாரும் இப்போ வரவேண்டாம், அவர்களை பார்த்தால் காமாட்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனவேதனை அதிகமாகும் என்று கிருஷ்ணன் ராஜசேகரிடம் சொன்னதால் அவர் உறவினர்கள் யாரையும் வந்து பார்க்க வேண்டாம் என்றார். அதனால் உறவினர்கள் நிமலன் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்ததோடு விட்டுவிட்டார்கள். 1 வாரம் கழித்து கிருஷ்ணன் மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதுவரை நித்யா ஆஃபீஸ் போகாமல் லீவு போட்டுவிட்டு இருந்தாள். மாமனார் மாமியார் மருத்துவமனையில் இருந்ததால் மகளை தனியாக விட்டுட்டு போக முடியாமல் லீவு போட்டாள். போலீஸ் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்றார்கள். மாமனார் மாமியார் வீட்டிற்கு வந்ததும் நித்யா நான் ஆஃபீஸ் போகணும் என்றாள். எப்படி போவாய்? அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்கள பார்க்க ஒரு ஆள் வேணும், நீயும் வீட்டில் இல்லை என்றால் எப்படி என்று நிமலன் கேட்க, அதற்கு நான் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாவுக்கு நான் சேவகம் பண்ண முடியுமா என்ன என்று நிரல்யா கேட்க, நீ பார்க்க வேண்டாம், அம்மாவை பார்த்துக்க நர்ஸ் போட்டு விடலாம், நீ வீட்டில் இருந்து குழந்தையை பார்த்துக்க, நானும் அப்பாவும் ஆஃபீஸ் போகிறோம் என்றான் நிமலன். அவ்வளவுதான். நித்யா சண்டைக்கு கிளம்பி விட்டாள். உங்கள் தங்கை கொழுப்பெடுத்து ஓடிப்போனால் உங்கள் அம்மா மகள் போன அதிர்ச்சியில் முடங்கி போனார். இதுக்காக நானும் என் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கணுமா? முடியாது என்று சண்டை போட்டாள். அதுவும் காமாட்சி முன்னிலையில். நிரல்யாவை பற்றி கேவலமாக பேசினாள். உங்கள் அம்மா ஏன் இப்போ இப்படி படுத்திருக்காங்க தெரியுமா? எல்லாம் எனக்கு அவங்க செய்த கொடுமைதான். எப்படி மகளுக்கு விதவிதமாக வைர நகையும் பட்டுமா உங்கள் அம்மா வாங்கி சேர்த்தாங்க, எனக்கு சரிக்கு சமமாக செய்தாங்களா? நானும் இந்த வீட்டு மருமகள் தானே, எனக்கு தரலை. அப்படி எனக்கு கொடுக்காம சேர்த்த நகையை போட்டு உங்கள் அருமை மகளுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சதா உங்களால்? சொல்லுங்க. எல்லாம் வேஸ்ட்டு. அவள் எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. உங்கள் மகளே ஒரு லூஸு, அது தெரியாமல் எவனோ அவள் அழகுக்காக இழுத்துக்கிட்டு போயிட்டான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக 90 நாள் கழித்து அந்த லூஸை யார் வச்சு மல்லு கட்டுறதுன்னு அவனே உங்கள் மகளை விரட்டி விட்டு விடுவான் பாருங்க என்றாள் சத்தமாக. காமாட்சிக்கு வாய் பேச முடியாது என்றாலும் காது கேட்குமே. மகளை பற்றி மருமகள் கேவலமாக பேச பேச அவர் இன்னும் மனமுடைந்து போனார். முன்பு ஒரு முறை நிரல்யாவை பற்றி மருமகள் சொன்னது பழித்து விட்டதே. நகையாக வாங்கி சேர்க்குறீங்க பாருங்க, உங்கள் மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் என்றாலே. அதன்படி என் மகளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்க முடியாமலே போய்விட்டதே என்று மனம் புழுங்கினார். ஒருவேளை இப்போ மருமகள் சொன்ன மாதிரி மகள் ஏமாந்து போய் நிற்பாளோ எங்கே இருக்காளோ தெரியலையே. என்ன நடந்திருந்தாலும் சரி, என் மகள் என்கிட்ட வந்தா போதும் என்று ஒரு மனமும், ஒருவேளை அவள் யாரையாவது விரும்பி திருமணம் பண்ணி இருந்தாலும் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா பரவாயில்லை. ஒருவேளை இவ சொல்கிற மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது கடவுளே? என் மகளை பார்க்காம நான் கண்மூட மாட்டேன்.
மூடக்கூடாது என்று காமாட்சி தனக்குள்ளேயே வைராக்கியத்தை வளர்த்து கொண்டார். வீட்டிற்கு வந்த 2-3 நாட்களிலேயே மருமகளின் பேச்சு, மகனின் இயலாமை கலந்த தவிப்பு, மனைவியின் மனநிலை எல்லாம் உணர்ந்த கிருஷ்ணன் மகனை கூப்பிட்டு பேசினார். நிமல், நீ உன் பங்கை பிரித்து கொண்டு தனியா போய்விடு. நீரு பங்கு என்கிட்ட இருக்கட்டும். அவ எப்போ வந்தாலும் அவ பங்கு அவளுக்குத்தான். என் பங்கில் நானும் அம்மாவும் இருந்துக்கிறோம் என்றார். அப்பா, நீங்கள் வேலைக்கு போகணும், அம்மாவை எப்படி பார்த்துக்குவீங்க என்று கேட்டான். மகனின் தவிப்பு புரிந்தவராக, உனக்குன்னு தனியாக குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி மனைவி மகள் இருக்காங்க, அவங்கள பாரு, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை விட்டுட்டு நான் விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் என்றார். ஒரு மகனாக நிமலுக்கு வருத்தம், எங்கோ தோற்றுவிட்ட உணர்வு. மனைவியிடம் தன் கோபத்தை காட்டினான். இப்போ உனக்கு சந்தோஷமா? மூட்டையை கட்டு, கிளம்பலாம். அது சரி, நீ என்ன கொண்டு வந்த? கட்டிக்கிட்டு போக. இங்கே இருக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கினது. நித்யா அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. சொத்தை எதற்காக 3 பங்காக பிரிச்சிங்க? அவள் தான் எவன் கூடவே ஓடி போயிட்டாளே, அப்புறம் அவளுக்கு என்ன சொத்து வேண்டி கிடக்கு? மொத்த சொத்தும் என் புருஷனுக்கு மட்டும்தான். நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். வேணுமுன்னா நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது அநாத ஆசிரமாக பார்த்து போங்க என்றதும் அவள் மேல் இடியாய் இறங்கியது அடி. நிமலன்தான் அடி போட்டு வெளுத்து விட்டான். போடி வெளியே, வீட்டை விட்டு. என் மகளை கொடுத்துட்டு போ. கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். இனி என் முகத்தில் விழிக்காதே என்று பேசி விரட்டி விட்டான். எழுந்து வந்து சண்டையை நிறுத்த முடியலை என்றாலும் அத்தனையும் காமாட்சி காதில் விழுகத்தானே செய்தது.